என்ன பழக்கம் அதெல்லாம்? இப்படியே ஒரு பொண்ணு பண்ணுவா? பாத்தீங்களா தாத்தா, நீங்க அவங்க நல்லதுக்கு தானே பண்ணீங்க. அப்படி பேசிட்டு போற பாத்தீங்களா? அதுதான் கங்கா. அதுக்கு புரியலப்பா, விடு. மாப்பிள, நீங்க அதை குமரன் கிட்ட சொல்லி காட்டியிருக்க வேண்டாம்ல. சொன்ன என்னப்பா, அவ என்னமோ பெரிய மகாராணி மாதிரி நடந்துக்கிறா. அவ நம்ம வீட்டுல தானே தங்கி இருக்கா. மா விடேமா, ஏன் இதை பெருசுப்படுத்துற? என்ன விடு விடுன்றீங்க? எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க. உங்க முன்னாடி பணத்தை வீசிட்டு போறா. மாமா, நான் ஒண்ணு இல்லாததை சொல்லலையே. டேய் விஜய், என்னடா பாத்துட்டு சும்மா இருக்க? நீ உன சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். தாத்தா முன்னாடி பணத்தை வீசி எரிஞ்சிட்டு போற, அது உனக்கு பிரச்சனையா இல்லையா? இவன் என்ன தேடி சொல்ல போறான்? இவன் பொண்டாட்டியோட அக்கா இல்ல அவ. கல்யாணி விடு. என்ன விடு விடுன்றீங்க? நம்ம வீட்லயே தங்கிட்டு நம்ம மாப்பிள்ளைய அவமானப்படுத்திட்டு போறா. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா என்ன? சித்தி, இனி அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. உடனே காலி பண்ண சொல்லுங்க. எங்க எங்க ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் போய் சொல்லுங்க நீங்க. ப்ளீஸ்ங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ வாய் திறக்காத ப்ளீஸ். உன் அக்கா என்ன பெரிய இவளா? திமிர் பிடிச்சவ. அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. ராதா, தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல அவங்கள காலி பண்ண சொல்லு. வேணா ஒரு வாரமோ 10 நாளோ அவங்களுக்கு டைம் கொடு. ஆனா அவங்க இனிமே இந்த வீட்ல இருக்கவே கூடாது. கல்யாணி அவசரப்படாத. நீங்க பேசாதீங்க. பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு அளவில்ல. கல்யாணி, காவேரிக்காக பார்க்கலாம்ல. காவேரிக்காக நிறைய பார்த்தாச்சு தாத்தா. காவேரிக்காகத்தான் நீங்க அவங்கள ட்ரிப்புக்கே வர சொல்லிருந்தீங்க. இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்மள அவமானப்படுத்துற மாதிரி தானே இருக்குது. எங்க ஒரு நிமிஷம்ங்க. வாய மூடு காவேரி. சித்தி, முதல்ல அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா. விஜய், எங்க அவசரப்பட வரா. ஏங்க, நீங்க பேசாம இருங்க. எல்லாரும் பாவம் பார்க்க போய் தான் இப்படி எல்லாம் நடக்குது. அவங்கெல்லாம் நமக்கு தேவையாங்க? ராதா, முதல்ல அந்த வீட்ல போய் சொல்லு. கல்யாணி கல்யாணி கல்யாணி, நான் சொன்னா கேளு. சொல்லிடுங்க சித்தி. அவ்வளவு ரோஷமும் கோபமும் இருந்தா வேற எங்கேயாவது போய் தங்கிக்க சொல்லுங்க. இங்க இல்ல.